வணக்கம் நண்பா. நாம இன்னைக்கு இந்த வீடியோல பார்க்க போறது பூர்வீகம். இந்த படத்தோட மூவி ரிவ்யூ தான் பார்க்க போறோம். இந்த படத்தோட ஒன்ல எடுத்துக்கிட்டீங்கன்னா போஸ்வேகன் கிராமத்திலே வளர்றாரு. அதனால தன்னோட பையன் கிராமத்துல இருக்க கூடாது, அவன் நல்லா டவுனுக்கு போயிட்டு நல்லா படிச்சு ஒரு கவர்மெண்ட் உத்தியோகத்துல அவன் உட்கார வைக்கணும்னு ஆசைப்படுறாரு. அதே மாதிரி வந்துட்டு அவங்க லைஃப் செட்டில் பண்ணிடுறாரு, கல்யாணத்தையும் பண்ணி வச்சுறாரு. இதுக்கப்புறம் வரக்கூடிய மருமக இவங்க ரெண்டு பேர்த்தையும் வந்துட்டு பெருசா வந்துட்டு மதிக்கிறதே கிடையாது. வேற என்ன பார்க்கலாம்னு போயிருந்தாங்கன்னா அங்க இவங்க நடக்கப்பட்ட சில விஷயங்கள்லாம் வந்துட்டு இவங்க மனம் வந்து திரும்ப வந்துட்டு ரிட்டர்ன் வீட்டுக்கே வந்துடுறாங்க. அதுக்கப்புறமேட்டு பையனும் பாத்தீங்கன்னா பெருசா வந்துட்டு டச் கிடையாது, அப்பா அம்மா கூட பேசுறது கிடையாது, அப்பப்போ ஊருக்கு வந்துட்டு போறது கிடையாது. இங்க வந்துட்டு இவங்களோட சொத்து அத்தனையுமே வித்துதான் பையன் வந்துட்டு இவ்வளவு கஷ்டப்பட்டு படிக்க வச்சு அவனுக்கு ஒரு நல்ல லைஃப் செட்டில் பண்ணி கொடுத்த அப்பா அம்மாவும் பையன் வந்துட்டு பெருசா பாத்துக்காம போயிட்டான். இதுக்கப்புறம் என்ன நடந்துச்சுன்னா படத்தோட மீதி கதையா இருந்தது. இந்த படம் பார்க்கும் போது நமக்கு இந்த முத்துக்கு முத்தாக, மாயாண்டி குடும்பத்தார் இதெல்லாம் வந்துட்டு நினைவு வந்துட்டு தான் போகுது. இருந்தாலும் அந்த படம் இருந்த லெவலுக்கு இந்த படம் இப்போ வந்துட்டு ரிலீஸ் ஆயிருக்கப்போ கூட அதோட லெவலில் மேட்ச் பண்ண முடியல அப்படிங்கிறது என்னோட எண்ணமா தான் இருந்தது. போஸ்வேகன் சின்ன வயசுல அவங்க கிராமத்துல வந்துட்டு இருக்கும் போது ஒரு பிளாஷ்பேக்கான காட்சிகள் வரும், அது வந்து நீட்டா பிரசன்ட் பண்ணியிருந்தாங்கன்னு சொல்லலாம். ஆனா அதுக்கப்புறமேட்டு இந்த ரியல் டைம்ல நடக்கக்கூடிய ஸ்டோரியில போஸ்வேகன் ஆசைப்படுறதெல்லாம் ஓகே தான். ஆனா அந்த பையனுக்கு அந்த பொண்ணை பார்த்து கல்யாணம் முடிச்சது போஸ்வேகன் தான். அப்ப அதுக்கான வினையை அவர் அனுபவிச்சுதான் ஆகணும். அந்த பையனே வந்து லவ் பண்ணிட்டு இருந்தா கூட இந்த ஒரு பிரச்சனைன்னு சொல்லலாம். நீ தானேப்பா பார்த்து அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணி வச்சா, பையன் மண்டை மட்டும் தானே ஆட்டலாம், அப்புறம் என்ன பண்றது அப்படின்னு தான் இருந்துச்சு. அந்த ஒரு சிம்பத்திங்கிறது வந்துட்டு பெருசா கிரியேட் ஆகல. முக்கியமா போஸ்வேகன் ஆகட்டும், அவங்க ஒய்ஃப் ஆகட்டும், அவங்க சாவர அந்த ஒரு காட்சிகள் அப்படிங்கிறது எனக்கு வந்துட்டு பெருசா அது ஒட்டவே இல்லை. அந்த எமோஷன் வந்துட்டு சுத்தமா ஒர்க் அவுட் ஆகவே இல்லை. கிளைமேக்ஸ்ல அதுக்கு மேல ஹீரோயின், அதாவது நம்ம ஹீரோட ஒய்ஃபா வந்திருப்பாங்க, அவங்க தான் வந்துட்டு அந்த மைனால எப்போ வரீங்க அப்படிங்கிற அவங்களோட கதாபாத்திரமும் நல்லா தான் இருந்தது. நீட்டா வந்துட்டு அதை பிரசன்ட் பண்ணியிருந்தாங்க. அவங்க கடைசியில பையனை மாயாண்டின்னு கூப்பிடுறதும் ரொம்ப சிரிப்பா தான் இருந்தது. முக்கியமா சொல்ல போனா டாஸ்மார்க்ல ஒரு சீன் நடக்கும் பேரனுக்கும் தாத்தாக்கான, அது எனக்கு சரியா எக்ஸிக்யூட்டே ஆகல. எந்த இடத்துலயுமே எமோஷன் சுத்தம் வந்துட்டு ஒர்க் அவுட் ஆகவே இல்லை. இந்த மாயாண்டி குடும்பத்தாராகட்டும், அதுல மணிவண்ணன் சாவறது, இல்லைன்னா முத்துக்கு முத்தாகல ரெண்டு பேரண்ட்ஸும் கடைசியா சாவறதுலாம் 5 பசங்க இருந்தா அவங்க அனதே சாவரும் போது அது நமக்கு வந்துட்டு அப்படியே நெஞ்சில ஒரு பாரமா இருக்கும். அது இந்த படம் வந்துட்டு கிரியேட் பண்ணியும் அப்படிங்கிறது என்னோட எண்ணமா இருந்தது. முக்கியமா அது இந்த படத்தோட ஸ்டேஜிங்கும் படத்தோட திரைக்கதையும் வந்துட்டு ஒரு மிகப்பெரிய அவலமா இருந்தது. எனக்கு இதுல எந்த சீனுமே வந்துட்டு ப்ராப்பரா வந்துட்டு இது செம்மையா இருந்தது அப்படின்னு சொல்ற அளவுக்கு எதுவுமே வந்துட்டு கிடையாது. எனக்கு இந்த படம் ஒரு பிலோ அவரேஜான படமா தான் இருந்தது. நீங்க இந்த படம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு எப்படி போச்சு? நம்மளோட கமெண்ட் செக்ஷன்ல வந்து தட்டி விட்டுருங்க. நன்றி, வணக்கம்.